ஹாய் ஹலோ வணக்கம் விமன்ஸ் வைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ரம்யா அண்ட் பாரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையான ஒரு ரெசிபி தாங்க. நம்ம பாட்டி காலத்து ரெசிபின்னு கூட சொல்லலாம். சுண்டைக்காய் மசியல் தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கசப்பாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இது யாருமே நம்ம ரெகுலராகவே எடுத்துக்க மாட்டோங்க. ஆனால் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதால இனிமேல் இதை நம்ம இந்த மாதிரி பருப்போடு சேர்ந்து மசியல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கசப்பு தன்மையே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சுண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மருத்துவ குணம் இருக்கிறதால நம்ம சித்தா ட்ரீட்மெண்ட்டில் இன்டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது தாங்க ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஹெர்பல் மெடிசன்ஸில் கூட நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இது நல்ல ஒரு பிளட் பியூரிஃபையராகவும் ரொம்ப நாளாக அல்சர் ப்ராப்ளமால் கஷ்டப்படுறவங்க கூட இது ரெகுலராக எடுத்துக்கும் போது சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடும். இல்லை ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால நம்ம உடம்புல இருக்க கெட்ட நீர் எல்லாமே வெளியே எடுத்து நம்மளை ஆரோக்கியமாகவே இருக்க உதவுது. இந்த சுண்டைக்காய் மசியல் செய்கிறதுக்கு என்னென்ன ரெசிபி தேவைன்னு பார்க்கலாமா? சுண்டைக்காய் 1 கப், துவரம்பருப்பு 1/2 கப், பச்சை மிளகாய் 3, தக்காளி 1, வெங்காயம் சின்ன சைஸ் 1, தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு வடகம் இல்லைன்னா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். பருப்பையும் சுண்டைக்காயும் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டுடலாம். பருப்பை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சுண்டைக்காயை கூடவே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வச்சு வேக வச்சிடலாம். இதை வேக வைக்கும்போது பருப்பில் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும், சுண்டைக்காயிலே சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த சுண்டைக்காயை வெந்ததுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கலாம். அரைக்கும் போது நீங்கள் சால்ட் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சதுக்கப்புறமா வெந்த பருப்போடு இதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு வடகம் யூஸ் பண்ணியிருக்கேன். வடகம் இல்லைனா நீங்கள் கடுகு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.